தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வீட்டில் இளைஞர் ஒருவர் நுழைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளிகள் அந்த இளைஞரை பிடித்து நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை நீலாங்கரை கெசினோ டிரைவ் பகுதியில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் வீடு அமைந்துள்ளது. அவரது வீட்டுக்கு எப்போதும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் செக்யூரிட்டி பிரிவினரும் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் பலத்த பாதுகாப்பையும் மீறி இளைஞர் ஒருவர் அவரது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். விஜயின் வீட்டு வளாகத்தில் நுழைந்த அந்த இளைஞர் மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் அமர்ந்திருந்ததை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் கவனித்துள்ளனர். பின்னர் அவரை பிடித்து நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். பிடிப்பட்ட அந்த இளைஞரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் மதுராந்தகத்தை சேர்ந்த அருண் என்பதும் 4 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதும், வேளச்சேரியில் அவரது சித்தி வீட்டில் அவர் வசிப்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கீழ்ப்பாக்கம் அரச மனநல காப்பகத்தில் நீலாங்கரை போலீசார் சேர்த்தனர். இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலத்த பாதுகாப்பை மீறி அந்த இளைஞர் விஜய் வீட்டுக்குள் நுழைந்தது குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது.